ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு செஞ்சாங்க. செம்ம டேஸ்ட்டு. அதை தான் வீடியோவை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எங்கள் அம்மா எப்படி மீன் குழம்பு செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா, மல்லி ரெண்டையும் வறுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 10 காஞ்ச மிளகா, 4 ஸ்பூன் மல்லி ரெண்டையும் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதோட 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி 1 சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த மசாலாவை பாத்திரத்தில் மாற்றிடலாம். 1/4 முறி திருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் மசாலாவோட சேர்த்துருக்காங்க. 2 லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தாங்க. அந்த புளி கரைசலையும் இப்போ இதோட சேர்த்துட்டாங்க. தேவைக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மசாலாவை கை வச்சே நல்லா கரைச்சி எடுத்துட்டாங்க. மசாலா கரைக்கும் போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்ப ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தை அடுப்பை வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 4-5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துட்டாங்க. லைட்டாக கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலையை 2ஆக பிச்சு சேர்த்தாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கலந்து எடுத்த மசாலாவை இதோட சேர்த்துட்டாங்க. தாளிசம் பண்ணி மசாலாவை சேர்க்கும் போதே குழம்பு வாசனை தூக்கலாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 1/2 கிலோ பாறை மீனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதை குழம்போட சேர்த்துட்டாங்க. மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டாங்க. குழம்பு கொதி வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் மூடியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. குழம்பு கொதித்து கீழே பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மீன் உடஞ்சிடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு வாசனை வீடே மணக்குது. மீன்லாம் உடையாமல் பார்க்கும்போதே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. செம வாசனை, செம டேஸ்ட்டு. அம்மா மீன் குழம்பு வச்சு தந்தாங்கன்னா ஒரு பிடி இல்லை, இன்றைக்கி 2 பிடி சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எங்கள் அம்மா செஞ்ச மாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா செஞ்ச மீன் குழம்பு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.